ஒரு காதல். Excuse me, sir. சூர்யா, யாருப்பா அது? யாருமா? இல்ல, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு கேட்டேன். அது என்னோட ட்ரெயினி ஒருத்தங்கம்மா. அதுதான் எங்கன்னு கேக்குறேன். அது வந்து அவ பாக்குறதுக்குள்ள போயிட்டாமா. அதுக்கு இல்ல சூர்யா, அந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். மா, அது என் ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணு வந்திருக்கா. நான் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே போயிட்டா அவ. கையில் இதுக்கு தனியா உட்காந்து அழுந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? கையில் கிட்ட போய் ஆறுதல் சொல்லலாமா வேணாமா? அவ அலறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஓடி போய் அவளை உரிமையா தொட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு மனசு சொல்லுது. ஆனா ஒரு பொண்ணு ஏதோ பர்சனல் விஷயத்தை நினைச்சாலும் போது நம்ம குறுக்க போறது நாகரிகம் இல்லைன்னு தோணுது. நம்ம குறுக்க போய் பேச கையில் அதை தப்பா நினைச்சு டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்றது? கையில் அழுகிறத பார்த்துட்டு சும்மா போக முடியாது. அதனால கையில் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னன்னு கேட்போம். கயல், வாங்க அன்பு. எப்ப வந்தீங்க? நான் போய் வந்துட்டேன் கயல். நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்காக இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைங்க, நீங்க அழுறத பார்த்துட்டு தான் நான் பக்கத்துல வந்தேன். என்கிட்ட மறைக்காதீங்க. நான் உங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க.